அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சு போச்சாங்க. அதனால் அது இருக்கிற இட்லி மாவு வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆனது. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் கடலைப்பயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா புரிஞ்சு வரட்டும். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னியோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல பொரிஞ்சதும் அதோடைய ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பாருங்கள், அதுவும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் இருக்குங்க. நைஸாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு கேரட்டும் 1/4 கப்பு பீன்ஸும் சேர்த்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த வெஜிடபிள்ஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதும் அதுக்கு தேவையான நம்ம சால்ட் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப கருகிற மாதிரி நீங்கள் ஆக்கிடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வதங்கினா நமக்கு போதும். அவ்வளோதான். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு போகிறேங்க நான். இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். மாவு உங்களுக்கு ரொம்ப புளிக்கக்கூடாது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அதோடையே நான் மாவில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ இந்த சமயத்தில் உப்பு போடல. வெஜிடபிள்ஸில் போட்ட உப்போடு அப்படியே விட்டுட்டேங்க. நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த மாவில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு குழிப்பணி அரைப்பேனை ஸ்டவ்வில் வச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாகவே வரும். எல்லாத்தையும் அந்த குழிப்பணி அரைப்பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஊற்றிடுறேங்க. ஊற்றும் போது நீங்கள் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இந்த குழிப்பணியாரத்துக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கருக விட்டுறாமல் ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், அந்த எண்ணெயில் நல்லா வெந்து நம்ம கிறிஸ்பியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். இதே மாதிரி இருக்கிற பேட்சை நான் இன்னொரு பேட்ச் எனக்கு அதேமாதிரி வந்துச்சு. அதேமாதிரி அதையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நான். இது மேலே கொஞ்சம் வேகாத இருக்குது. திருப்ப இன்னொரு டைம் நான் திருப்பி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேங்க. கொஞ்சம் செவந்து வரட்டும். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மாவு வச்சு நம்ம சிம்பிளாகவும் அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சாச்சு. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தாலே போதுங்க. கடகடன்னு ஈஸியாகவே நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் பேட்ச் இருக்கிறதையும் போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம இந்த தேங்காய் சட்னியோட. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குது. பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நாங்கள் சூடாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் நாங்கள் ஃபுல்ஃபில்லாக முடிக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.